ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேல்ஸ் ரிப்போர்ட் அண்ட் டாக்குமெண்ட்ல ஒரு நியூ டாபிக், salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் த சேல்ஸ் ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் த சேல்ஸ் ரிப்போர்ட்னா என்ன மீனிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஒரு சேல்ஸ்மேன் ஆர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் சேல்ஸ் மேனேஜர் ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறார். அதாவது அவர் பர்ஃபார்ம் பண்ண சேல்ஸ், என்ன சேல்ஸ் பண்ணியிருக்காரு, வீக்லி, மந்த்லி, டெய்லி அண்ட் ஆனுவலி இந்த மாதிரி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எப்போ சேல்ஸ் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும் அது எக்ஸல் ஃபார்மேட் ஆர் டேபிளர் காலமில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். சம்மரைஸ் இருக்கக்கூடாது. டிஸ்கிரிப்டிவ் மெத்தடில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி எழுதி கொடுக்கக்கூடாது. ஸோ சேல்ஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்? கிளியராக, அக்யூரேட்டாக, யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், என்ன சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்கணும். அன்னெசரி இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடாது. ஸோ அன்னெசரி இன்ஃபர்மேஷன் அந்த சேல்ஸ் ரிப்போர்ட் இருந்ததுனாக்க அந்த மேனேஜ்மெண்ட்டை மிஸ்லீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்களுடைய ரிசல்ட் அனலைசிஸில் டைவர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அவங்களால பெட்டர் பிளான் பண்ண முடியாது, பெட்டர் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ண முடியாது. ஸோ ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா சேல்ஸ்மேன் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் சேல்ஸ் மேனேஜர் எப்படி கொடுக்கணும்? கிளியராக, அக்யூரேட் இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த என்ன ப்ராடக்ட் அவங்க சேல்ஸ் பண்ணாங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? எக்ஸல் ஃபார்மேட் ஆர் டேபிளர் காலமில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். சம்மரைஸாவோ டிஸ்கிரிப்டிவ் மெத்தடில் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது, குட் சேல்ஸ் ரிப்போர்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இதனால் என்னென்ன பண்புகள் இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ salient features ஆஃப் த சேல்ஸ் ரிப்போர்ட் மொத்தம் 7 இருக்குது. என்னென்னது? அக்யூரசி, கிளாரிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி, டைம்லினஸ், கம்பேரபிலிட்டி, கம்ப்ளீட்னஸ், ரிலவன்ஸ் அண்ட் கம்பேரிசன் அண்ட் ட்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது ஒரு ஃபீச்சர்ஸும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரசி. அக்யூரசினா என்ன அர்த்தம்? அக்யூரேட்டாக டு த பாயிண்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் எப்போவுமே ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அவங்க கொடுக்குற அந்த சேல்ஸ்மேன் ஆர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் மேனேஜர் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த சேல்ஸ் ரிலேட்டட் பர்சன் அவங்க கொடுக்குற டேட்டா கரெக்டாக இருக்கணும், எரர் ஃப்ரீயாக இருக்கணும், அதில் மிஸ்டேக்ஸே இருக்கக்கூடாது, ராங் ஃபிகர் மென்ஷன் பண்ணக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 25th டேட் மென்ஷன் பண்ணியிருக்கணும், என்ன ப்ராடக்ட்டு, எவ்வளவு குவான்டிட்டி, என்ன ப்ரைஸ், ஒரு குவான்டிட்டி என்ன ப்ரைஸு, டோட்டல் ப்ரைஸ் என்னன்றது டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இதில் ராங் ஃபிகர் இருக்கக்கூடாது. இப்போது 1 lakh rupees இன்னைக்கு சேல்ஸ் ஆகிருக்கு, அதாவது 25th September 1 lakh rupees சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் சேல் ஆயிருக்குன்னா அக்யூரேட் ஃபிகர் தான் கொடுக்கணும். 1 lakh rupees தான் மென்ஷன் பண்ணணும். 99,000 rupees, 98,000 rupeesன்னுட்டு ராங் ஃபிகர் மென்ஷன் பண்ணக்கூடாது, ராங் டேட்டும் கொடுக்கக்கூடாது. இது என்ன ஆகும்? மேனேஜ்மெண்ட்டோடைய டெசிஷன்ஸை மிஸ்லீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ராங் ரிப்போர்ட் கொடுக்கறதுனால. அதனால் அக்யூரேட் ரிப்போர்ட் தான் எப்போவுமே கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 26th September 2025 100 மொபைல் ஃபோன் நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? அப்போது அந்த கம்பெனியில் ஒரு பிரான்ச்சில் 100 மொபைல் ஃபோன் சேல் ஆயிருக்குன்னா நீங்கள் அக்யூரேட்டாக 100 மொபைல் ஃபோன் ஆர் சோல்டுன்னு தான் மென்ஷன் பண்ணணும். 80 மொபைல் ஃபோன் ஆர் 20 மொபைல் ஃபோன், 80 to 90 மொபைல் ஃபோன்ஸுன்னுட்டு இன்அக்யூரேட், அதாவது எரர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. கரெக்ட் அண்ட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன், டேட்டா ரொம்ப கிளியராக கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் salient feature. அண்ட் செகண்ட் ஒன், கிரேட் டெசிஷன்ஸ் இஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் கிளாரிட்டி. நீங்கள் கொடுக்குற சேல்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப சிம்பிளாகவும் கிளாரிட்டியாகவும் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப கிளியராக, சிம்பிளாக, யார் அந்த உங்களுடைய நீங்கள் கொடுக்குற டேட்டாவை பார்த்தாலுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு சிம்பிளாகவும் கிளாரிட்டியாகவும் இருக்கணும். அன்னெசரி இன்ஃபர்மேஷன்ஸை அவாய்ட் பண்ணிடணும். எப்போவுமே எப்படி தான் சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும்? டேபிள் ஃபார்மேட்டில் ஆர் நீங்கள் சாஃப்ட்வேரில் கொடுக்குறீங்கன்னா எக்ஸல் ஃபார்மேட்டில் தான் ப்ரெசென்ட் பண்ணணும். இல்லை சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பை சார்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் இருக்கு இல்லையா. உங்களுடைய ப்ரெசண்ட்டை ரிப்போர்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப பெட்டராக, பெஸ்ட்டாக உங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். கிளாரிட்டியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்லி ரிப்போர்ட் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை கிளியராக, மந்த்லி ரிப்போர்ட்னா Day 1லேருந்து
30th வரைக்கும் இருக்கு இல்லையா, டே 1ல இருந்து என்ன ப்ராடக்ட், என்ன ரேட்ல, டோட்டல் குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் டோட்டல் அமௌண்ட், இந்த மாதிரி டே 1லேருந்து டே 30 வரைக்கும் கிளியராக பேப்பர் காலமில் ஆர் எக்ஸல் ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும். அது பார்க்க கிளியராகவும் இருக்கும், சிம்பிளிசிட்டியாகவும் இருக்கும். அன்னெசரியாக நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் மெட்டீரியலில் கொடுக்கவே கூடாது. ஓகே. தேர்ட் ஒன், டைம்லினஸ். ஸோ ஆன் த டைம் நீங்கள் சேல்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாதான் உங்கள் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஒரு குட் சேல்ஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்கணும், எப்போவுமே ஆன் த டைம் ப்ரெசென்ட் பண்ணணும். ஃபார் டிலே ரிப்போர்ட் எப்போவுமே என்ன ஆகும், ஃபியூச்சர் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை ஃபியூச்சர் பிளானை அஃபெக்ட் பண்ணணும் டிலேடு ரிப்போர்ட். ஸோ ஆன் த டைம் டு டைம் நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். டெய்லி, வீக்லி, மந்த்லி சப்மிட் பண்ணணும். இப்போ டெய்லி ரிப்போர்ட்னா என்ன பண்ணணும், நீங்கள் அந்த கடையை ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்றைக்கி என்னென்ன உங்கள் சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடந்தது, என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, என்ன சேல்ஸ்மேன் என்ன செக்ஷனில் இருந்தாரோ அவருடைய என்ன சோல்டாக இருக்கோ அது டெய்லி ரிப்போர்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீக்லி ரிப்போர்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த எவ்ரி வீக் நீங்கள் என்ன பண்ணிடணும், உங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடணும். இல்லைன்னா நீங்கள் வீக்கெண்டு சப்மிட் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீக் ப்ரீவியஸ் வீக்கோட ரிப்போர்ட்டை நெக்ஸ்ட் வீக் சப்மிட் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும், உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் ஸ்பாயில் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஆன் த டைம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோட டெவலப்மெண்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்பேரபிலிட்டி. ஸோ கம்பேரபிலிட்டின்னு சொல்லும்போது கம்பேரிசன் பிட்வீன் எதுக்குள்ளே இருக்கணும்னா டார்கெட்டட் சேல்ஸ்க்கும் ஆக்சுவல் சேல்ஸ்க்கும். டார்கெட்டட் சேல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2 lakh rupees சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளவா இருக்கணும், 2 lakh rupees அஹெட் ஆயிருக்கா இல்லை பிலோ 2 lakh rupeesன்றதை கம்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட். அதே போல் உங்களுடைய ப்ரீவியஸ் சேல்ஸ் ரிப்போர்ட்டையும் கரண்ட் ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாஸ்ட் வீக் நீங்கள் ஒரு 1 crore rupees சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க எலக்ட்ரானிக் ஷாப்பில். ஸோ இந்த வீக் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த வீக் வந்து உங்களுக்கு 1 crore 20 lakh rupees சேல் ஆயிருக்குன்னா கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் வீக்கை விட இந்த வீக் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு கம்பெனியில் அப்படின்றது என்ன பண்ண முடியும், உங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் மூலமாக அக்யூரேட்டாக நமக்கு தெரிய வந்துடும். ஸோ ப்ராஃபிட் வந்து க்ரோவில் இருக்கா, உங்களுடைய கம்பெனி எந்த லெவலில் இருக்குது, இயர்லி வைஸ், மந்த்லி வைஸ், வீக்லி வைஸ், டெய்லி வைஸில், டெய்லினா ப்ரீவியஸ் டே என்ன சேல்ஸ் பண்ணீங்க, சோல்டாக இருக்குது, இன்னைக்கு எவ்வளோ சோல்டாக இருக்குன்னுட்டு உங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட் என்ன பண்ணும், உங்களுக்கு அக்யூரேட்டாக எடுத்து கொடுக்கும். ஸோ கம்பேரபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ரிலவன்ஸ். ஸோ ரிலவன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் ரிலேட்டட் டு யுவர் ப்ராடக்ட். நீங்கள் சேல்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொபைல் ஃபோன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க, சேல்ஸ் ரிப்பாக இருக்கீங்க, இல்லை சேல்ஸ் மேனேஜர், மொபைல் ஏரியா சேல்ஸ் மேனேஜராக இருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே சேல்ஸ் ரிப்போர்ட்டு உங்களுடைய மொபைல் ப்ராடக்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும். இர்ரிலவெண்ட்டாக நீங்கள் சேல்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடாது. நீங்கள் மொபைல் ஃபோனுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஹோம் அப்ளைன்சஸோ இல்லை நீங்கள் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரியோ இல்லை வேறு ப்ராடக்டையோ இர்ரிலவன்ஸ் ப்ராடக்டை நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடாது. ஸோ ரிலவன்ஸ் ப்ராடக்ட் தான் நீங்கள் என்ன ரிலேட்டடாக நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த ரிலேட்டட் ப்ராடக்டை மட்டும்தான் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகேங்களா. யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதில் இருக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை உங்களுடைய மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இர்ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டோட டெசிஷன் மேக்கிங்கை மிஸ்லீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அன்னெசரி ஆடட் பாயிண்ட்ஸ் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அக்யூரேட் டேட்டா மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ யார் உங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட்டை ரீட் பண்ணுறாங்களோ, கோ த்ரூ பண்ணுறாங்களோ, யார் பார்த்தாலுமே அதில் வந்து ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றது தெளிவாக அவங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் கம்பெனியில் சேல்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே உங்களுடைய சேல்ஸ் ரிப்போர்ட்டுடைய ஃபோக்கஸ் பார்த்த உடனே எவ்வளோ ஃபோன் சேல் ஆகிருக்கு,
அப்படின்றது நீங்கள் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கீங்கன்றது தெரிய வந்துடும். அன்ரிலேட்டட் ப்ராடக்ட் அதில் இல்லை அப்படின்றது உங்களுடைய ரிப்போர்ட் கரெக்டாக தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் அண்ட் ட்ரெண்ட். ஸோ ஒரு குட் சேல்ஸ் ரிப்போர்ட் என்ன பண்ணுவாங்க எப்போவுமே, இது எதை ஹைலைட் பண்ணோம்னா கம்பேர் பண்ணும் ப்ரீவியஸ் ரிப்போர்ட்டையும் கரண்ட் ரிப்போர்ட் அண்ட் ஃபியூச்சர் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்லி ரிப்போர்ட் எடுத்துக்கிறோன்னு வைங்க. ஓகேங்களா. நம்ம இப்போ மந்த்லி ரிப்போர்ட்னா இப்போது நீங்கள் செப்டம்பர் மந்த் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ ஜூலை மந்த் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது ஜூலையில் உங்களுடைய டார்கெட்டட் சேல்ஸ் எவ்வளோவா இருக்குது, 2 lakh rupees இருக்குது. ஆனால் ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, 1,80,000 rupees சேல் ஆயிருக்கு. அப்போது எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குது, 20,000 rupees டிஃப்ரென்ஸு. ஸோ டார்கெட்டோட இது ஹையாக இருக்கா, பிலோவாக இருக்கா, எபோவாக இருக்குது, பிலோவாக இருக்குது. ஸோ டார்கெட்டை விட பிலோவாக இருக்குது உங்களுடைய சேல்ஸு. இப்போ ஆகஸ்ட் மந்த்து சேல்ஸ் எடுத்தோம்னா கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2,50,000 rupees டார்கெட்டட் சேல்ஸாக இருக்குது. ஆக்சுவல் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, 2,70,000 rupees சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்வளவு டிஃப்ரென்ஸு, 20,000 rupees ப்ளஸில் போகுது. ஓகேங்களா. ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ரிமார்க்கு குட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கம்பேரிசன் அண்ட் ட்ரெண்ட். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டில் கம்ப்ளீட் ரிப்போர்ட் ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டில் இருக்கணும். என்னென்ன இருக்கணும், டேட் இருக்கணும், ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்க, குவான்டிட்டி ஆஃப் த சோல்டு. நீங்கள் ஒரு பில் எடுத்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பில் கொடுப்பாங்க. அந்த பில் என்ன இருக்கும், எந்த டேட்டு எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளவு, ப்ரைஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 4 காலமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இது மூலமாக என்ன ஆகுது, அந்த கம்பெனிக்கு எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்குன்றத அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டை கிளியராக கொடுக்கும். ஸோ கம்ப்ளீட்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேட், ப்ராடக்ட், குவான்டிட்டி சோல்டு, ப்ரைஸ் அண்ட் ரெவன்யூ, இந்த 5 பாயிண்ட்ஸும் ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்லையும் நெசசரியாக இருக்கணும். ஓகேங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரான்ச்சில் வந்து ஏதாவது ஒரு டேட் மென்ஷன் பண்ணலை, இல்லை ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணலை, ஏதாவது இந்த 5ல் ஏதாவது ஒரு கண்டென்ட், ஒரு டாபிக், ஒரு ஹெட்டிங் மிஸ் பண்ணாலுமே அது இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஸோ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கணும் அந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டில், டேட், ப்ராடக்ட், குவான்டிட்டி சோல்டு, ப்ரைஸ், டேட், அந்த கம்பெனியோட ரெவன்யூ. இந்த 5 பாயிண்ட்ஸும் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 7 salient features ஆஃப் த சேல்ஸ் ரிப்போர்ட். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.